அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளம் எடுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அடுத்த மாதத்திலிருந்து ஜென்மசனியின் ஆதிக்கமும் குறையக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் 7.5 சனியாக இருந்தாலும் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இரு முக்கிய கிரகங்களின் வக்ர நிவர்த்தி என்பது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. சுகஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் பெறுவதை காட்டிலும் நேர்கதியில் பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். இறுதியில் வக்ரகதியில் திரும்பினாலும் சுக்கிரனின் அமைப்பு நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக விரயம், ஜென்மம், தனம் என 3 இடங்களில் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதனினுடைய மாறுதல் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உணர்ச்சி வசத்தை குறைத்து கொண்டு அறிவுபூர்வமாக முடிவெடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருந்து ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வருவதால் பல்வேறு வகையான வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் சற்று கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் இந்த 2 இடங்களுமே சூரியனின் அமைப்பில் சாதகமற்ற இடங்களாக பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. செவ்வாய் பஞ்சமத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதும் குரு சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதும் முதன்மையான யோகத்தை மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் அமர்ந்திருக்கின்றன. ராகு கேது ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய கடைசி மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அலைச்சல் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ள முடியுங்க. அதிக கோபம் வருவதை குறைத்து கொண்டு கண்டிப்பாக உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்கள்ல வக்ர நிவர்த்தி பெற்று வலம் வருவதால் கிடைக்க போகிறது. சுகஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் தன்னிகரற்ற வகையில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியையும் பெருகக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகள் முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த வேளையில்
பல்வேறு வகையில் வீண் விரய செலவுகளாக சந்தித்த சூழல் இனி முற்றிலுமாக கட்டுக்குள் வருங்க. கடன் வாங்க வேண்டிய சூழல் எப்படி உருவாகிதோ அதுபோன்று கடனை அடைப்பதற்கான நல்ல வழிகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பெருமளவுள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் குறைந்து நல்ல மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை பிப்ரவரி மாதத்தில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சனி இந்த மாதத்திற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். அது மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவும் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்குவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகளின் கெடுபிடி சக பணியாளர்களின் தொந்தரவு போன்றவை முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகி கவலை அளித்து வந்த பல நல்ல நிகழ்வுகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கவலை அளித்து வந்த நிகழ்வுகள் மாற்றி அமைக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற பாராட்டு உறுதியாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையில ஏமாற்றத்தை மட்டும் தொடர்ந்து சந்தித்து வந்த சூழலில் இனி உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் பணி நிரந்தரத்தை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. நிரந்தர பணி கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் அந்த தடை தாமதங்கள் இனி முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. லாபம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைய போகிறது. கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் கடன் இல்லாமலே சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை தொடர்ந்து விழிப்புணர்வுடன் சிறப்பாக செய்வதற்கான யோகம் மிகவும் அற்புதமாக தொழில்துறையில் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 2 உச்சம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் அதீதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. மற்ற துறைகளை காட்டிலும் ஆகா ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வளர்ச்சி கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு சாதகமாக அமையும். பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் பஞ்சமஸ்தானத்தில் வலுப்பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விளைச்சல் அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபம் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சமும் சுகஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தியும் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. கும்பராசிக்கார பெண்மணிகள் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் சிறப்பான நல்ல பல சுப நிகழ்வுகளை எளிதில் சந்திப்பதற்கான யோகமும் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக வந்து சேரும்.